friends, today's special Kaarakudi Nandu gravy. So இது எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? ஸோ 2 நண்டு எடுத்தீங்க. வெங்காயம் ஒரு பவுல் நிறையா, அதாவது 3லேருந்து 4 எடுத்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக பாய்க்கணும். தக்காளி பழம் 4 எடுத்துங்க, இதை நல்லா கட் பண்ணிச்சிங்க. அடுத்தது ட்ரை சில்லி, காஞ்ச மிளகா 4, கறி லீஃப் 2, பச்சை ஊசி மிளகா 5, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 எடுத்திங்க, 2 இன்ச்சு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து ஒரு 4 எடுத்திங்க. நண்டை வந்து நான் நல்லா இடிச்சிட்டேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வானவில்ல வந்து எண்ணெய் ஊற்றிங்க, நல்லா சூடாக இருக்குது. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. நறுக்கி வச்சிருந்த ஒரு பவுல் வெங்காயத்தை கொட்டிடுவோம். இதில் போட்டு தாளிப்போம். நல்லா தாளித்து விடுங்க அன்டில் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்துடணும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கருவேப்பிலை, பச்சை மிளகா, ட்ரை சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதை போட்டு தாளிப்போம். நல்லா ஸ்டர் பண்ணப்படுங்க. தேவைப்பட்ட எண்ணெய் ஆட் பண்ணிங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த நேரத்தில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் நிறைய வச்சிருந்தேன் தக்காளி பழம். வெங்காயமும் தக்காளியும் கூட யூஸ் பண்ணோம். கொஞ்சம் நேரம் தக்காளிக்கு வதங்கட்டும். இப்போ ஹோம்மேட் காரக்குடி மசாலா பொடி, அதாவது மசாலா பவுடர், இது வந்து நான் இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஸோ காரக்குடி மசாலா பொடி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் ஒன்று கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஒன்று தான் போட்டிருந்தேன். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கனால நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ஸ்டர் பண்ணுங்க. ஸ்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கணும். எண்ணெய் வந்து மேலே மிதங்கணும், அதாவது மசாலா நல்லா குக் ஆகணும். பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் 1.5 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வந்துருச்சு, எண்ணெயும் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நண்டு போட்டுக்கலாம். நண்டு ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி, ஸோ காலெலாம் நல்லா இடிச்சிட்டேன். அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து உலுக்கி இறங்கும். தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப ட்ரை எடுக்கல, கொஞ்சம் கிரேவி எடுக்கிறேன். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ நண்டை வந்து வேக விடுவோம். இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், இது வந்து ஆப்ஷனல். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அழகான கலராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிற்பாடு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அப்போ அந்த நண்டோடு நல்லா செட்டில் டவுன் பண்ணோம் ஒரு 5 மினிட்ஸ். திறந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா குக் ஆயிரும். இதை நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் இது விசேஷத்துக்கோ வச்சு சாப்பிட்லாம். என் டாட்டரோட பர்த்டேக்கு தான் இது நான் குக் பண்ணியிருக்கேன். அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன் இந்த ரெசிபியை. Anyway, thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. See you next video. Bye.